நம்ம ஹீரோ ஹீரோயினும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வீட்டுக்கு வெளியே யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு தாய் கிழவியும் அவங்க புருஷன் வந்திருக்காங்க. அவங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட நாங்க இதே ஊர்ல தான் இருக்கோம், நீங்க எவ்வளவு நாளா இந்த வீட்டுல இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க 2 வாரமா இருக்கோம்னு சொல்றாங்க. அப்படியா, இந்த வீட்டோட ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த வீட்டை நீங்க விலைக்கு வாங்குறீங்களான்னு கேக்குறாங்க. சரி உள்ள வாங்க பேசலாம்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு போறாங்க. உள்ள போய் உட்காந்துட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் சரக்கு ஊத்தி குடிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த வீட்டோட ஹிஸ்டரின்னு சொன்னீங்களே என்னதுன்னு கேக்குறாரு. அப்பதான் அந்த வீட்டோட பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த வீட்டுல டாக்மர் அப்படிங்கிறவரோட ஃபேமிலி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவருக்கு ஒரு மனைவி அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு இருந்தாங்க. அவன் இறந்து போனவங்களோட உடல் எல்லாம் புதைக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனா அவன் வந்த டெட் பாடி எல்லாம் புதைக்காம வேற ஒரு இடத்துக்கு வித்துட்டு வெறும் சவப்பட்டியை மட்டும் போச்சிட்டு இருந்தான். இதை தெரிஞ்ச இந்த ஊர் மக்கள் அவனை ஊரை விட்டே துரத்திட்டாங்க. ஊரை விட்டு போன கொஞ்ச நாள்லயே குடிச்சு செத்து போயிட்டான். அவனோட பொண்டாட்டியும் பிள்ளையும் செத்து போச்சு. இது நடந்து 100கணக்கான வருஷம் இருக்கும். ஆனாலும் இந்த வீட்டுல அந்த ஃபேமிலியோட ஆவி வாழ்ந்துட்டு இருக்கிறதா இந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்புறாங்க அப்படின்னு சொல்றான். வந்த கொஞ்ச நேரத்துல தாய் கிழவி இங்க இருக்க வேணாம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்ப அந்த தாய் கிழவி நம்ம ஹீரோவோட கையில சின்னதா ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போகுது.